விஜய் அவர்கள் முதல்வர் ஆவதில் ஏன் இவ்வளோ இழுபறி? முதல்ல இன்னைக்கு இந்த டிபேட்டே இருக்காதுன்னு நினைச்சேன். ஏன்னா அண்ணன் ரொம்ப சோகத்துல இருப்பாரு, அழுதுட்டு இருப்பாரு. அவர் ஏன் சார் சோகமா இருக்க போறாரு? இன்னும் விளையாடுறீங்களா? ஏங்க அவங்க கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அவரே தோத்து போயிட்டாரு. சேகர் பாபு அவர்களே அழறாரும் போது அண்ணன் அழமாட்டாரா? ஏன்னா அவர் கட்சியில கொஞ்சம் கூட பிடிப்பே இல்லை. டகால்னு தாவேக்காக ஐயோ மாறிவிட்டாரா அண்ணன்? அப்போதுல இருந்தே அதே துண்டுல தானே இருக்காரு. அவரே எப்ப மாறினாரு? போன தடவை வந்தப்ப காணோம், இன்னைக்கு தான் போட்டுக்கிறாரு. வீடியோ எடுத்து பாருங்க. அன்னைக்கு இல்ல, இன்னைக்கு தான் போட்டுக்கிறாரு. என்ன டகால கட்சி மாறிட்டீங்களா? இல்லையா? கட்சி எல்லாம் மாற வேண்டிய அவசியம் எனக்கு. கொள்கையை மட்டும் மாத்தீங்க. கொள்கையும் மாத்தல. கொள்கை இருந்தா தானே மாத்துறதுக்கு. சரி, என்ன சோகமே இல்லையா? சிரிப்பா இருக்கீங்க. ஏங்க நானே சோகத்துல இருக்கேன், இவர் இப்படி சிரிக்கிறாரு அப்படின்னா சரி விடுங்க. என்ன கேள்வி கேட்டீங்க? அதாவது விஜய் அவர்கள் முதல்வர் ஆவதில் ஏன் இவ்வளோ இழுபறி? மெஜாரிட்டி இல்லை, இதுல என்ன இழுபறி? அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்னு கொண்டு போய் கொடுத்திருந்தா ஓகே, காங்கிரஸையும் சேர்த்துக்கிறாங்க. நவ் இட் ஹஸ் பிகம் போஸ்ட் போல் அலையன்ஸ். அதாவது கவர்னர் யாரை பதவி ஏற்க அழைக்க வேண்டும் அப்படின்றதுக்கு சட்டத்தில் எக்ஸ்பிளிசிட்டா இல்லை. ஸோ இது சம்பந்தமாக நிறைய விஷயங்கள்ல நடந்த கோர்ட்டு வழக்குகள், தீர்ப்புகள், அதுக்கப்புறம் ஏற்கனவே பின்பற்றி வந்த மரபு, இதெல்லாம் வச்சு தான் முடிவு எடுக்கணும். ஸோ முதல்ல